அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பெயர்ச்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வருகிற 19/5/2025 அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இப்போ இது இரண்டாவது ரேங்க், செகண்ட் ரேங்க்ல உள்ள ராசிகள் அவங்களுக்கான அறிவுறுத்தல் அல்லது தலைப்பு என்பது கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகள். கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். இதுல முதல்ல வர்றது மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்கள். மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து கேது உடல்நிலைக்கு ரீதியாக பெரிய குழப்பங்கள், சிக்கல்கள், உடம்புல ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினா ஒன்றும் இல்லைம்பாங்க. டெஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வலி இருக்குது, நிம்மதி ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு, அது என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாதுபடி அது ரொம்ப அப்படி கஷ்டத்தை பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு, அன்று ராகு தொழில் வேலை ரீதியாக இப்போ உடம்பு சரிப்படாமையே அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, பரபரன்னு ஓடிட்டு இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ இந்த கேது 3ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. பொதுவாக பாவிகள் 3, 6, 11 இருந்தால் மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள். இப்போ கேது 3ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. ஆனால் கேது உங்கள் கூட்டணி அல்ல, உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ரொம்ப நல்லவன் கிடையாது. ராகு தான் சனியை போன்று வேலை பார்க்கறதால அவர் நல்லவர். கேதுங்கிறது நிழல் செவ்வாய்ம்ப, இவர் செவ்வாய் போன்று வேலை செய்கிறவர். போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொடுத்து தான் லாபத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுவார். அதை போல வேலை செய்யக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது 3ஆம் இடம் வர்றது, என்னதான் போட்டி பொறாமைகள், பிரச்சனைகள், பகை, விரோதம் இதெல்லாம் வந்தாலும் அதிரடியாக நீங்கள் ஜெயிக்கலாம். கொஞ்சோண்டு குழப்பம் வரும் முயற்சி செய்கிறதுல. இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டு வேலை செஞ்சீங்கன்னா ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் முயற்சிகளை செய்வீங்க. இப்படி கடவுள் கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு, முயற்சி பண்ணிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அவர் தானே கொடுத்தாரு அந்த வாய்ப்புன்னு இறங்கி வேலை செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ இதே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பெருசாக கடனை வாங்கிட்டு வேலை பார்க்கறது அப்படி பண்ணிங்கன்னா வம்பு. பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கணும், பெரிய அளவுக்கு இதாக நடக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு செய்யக்கூடாது. அது 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 இதையே சொல்லுவாங்க இல்லையா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ண பகவான் சொல்கிற மாதிரி. நீங்கள் பலனை எதிர்பார்த்துக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க. உங்கள் முயற்சிகளில் பழுது ஏற்படும், ஒழுங்காக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதபடி இருக்கும். அதில் கவனமாக இருங்க, முயற்சி பண்ணிவிட்டு டைவர்ட் ஆகாமல் அதுபடி. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப கேது ஆராய்ச்சி குணத்தை கொடுப்ப, பாதியில் திடீர்னு இது செய்யலாம்பீங்க, அப்புறம் நாளைக்கு வேணாம்பீங்க, இப்படி குழப்புற மாதிரிலாம் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் புதன் புத்திசாலியான கோள் தான். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்ன பயம், பயத்தால் ஒரு குழப்பம் வரும், குழம்ப வேண்டாம். நீங்கள் பயம் அப்படி குழம்புனீங்கன்னா இந்த ஞான கிறுக்கனாக உங்களை மாத்துறாருன்னு அர்த்தம் கேது. அது எப்போ? நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணாதப்ப தான். அந்த ஆன்ம சாதனை தியானத்தை பண்ணுறப்ப, தட் இஸ் ஜெப தியானத்தை பண்ணுறப்ப அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. அவர் பார்த்துக்குவார், அவர் தான் கொடுத்த வாய்ப்பு, அதை முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அவரே பலனை கொடுப்பார். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடும், திருப்தியாக அதை ஒர்க் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த ஒர்க்கில் தீவிரமாக இருந்துட்டாலே போதுமானது. பெரிய அளவுக்கு மரியாதை எதிர்பார்க்கறதும் வேண்டாங்க, ஏன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். பெரிய மற்றவங்க மதிக்கணும், இந்த காரியம் செய்கிறதால, இந்த முயற்சி செய்கிறதால பெருமை புகழ் கிடைக்கணும் அப்படிலாம் செய்ய வேண்டாம். அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா சொதப்பும். ஏன்னா 9ல் உள்ள ராகு அதுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துவார்.
ஏன்னா 5, 9ல் இருக்கக்கூடிய கோள் ரொம்ப புகழ் வரணும், மரியாதை வரணும்னா ஓவர் ஆடம்பரம், ஓவர் விளம்பரம், ஓவர் இது ஏதாவது இப்போதான் ஒரு சின்ன விஷயத்துக்கே பெருசாக பேனர், அதுவும் சீப் ரேட்டில் அந்த ஃப்ளெக்ஸு பேனர்ஸ் இது வைக்கிறதெல்லாம் பெருசாக இப்போ அதுக்காக தான் கோர்ட்டும் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓவராக தன்னை இது பண்ணிக்கிறது அந்த மாதிரி இது வேண்டாம், அது சிக்கல். அண்டு தொழில் வேலை ரீதியாக பெரிய முரண்பாடுகள் வராதபடியும் உங்கள் முயற்சிகள் இருக்கணும். சில பேருக்கு பல வழியில், ஏன்னா புத்திசாலிகள் இல்லைங்களா நீங்கள், பல வழியில் வருமானம் பண்ணுவோன்னெலாம் செய்வீங்க. வேலை தொழிலுக்கு பங்கம் வந்துடக்கூடாது. சைடில் நீங்கள் செய்யலாம் உங்கள் வேலை, உங்கள் தொழில். இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கீங்க, ஆனால் அந்த கம்பெனி வேலையை முழுமையாக திருப்தியாக முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு லீவு நாளில் இல்லை ஈவினிங் டைம், அது ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு அப்படிலாம் பண்ணிக்கணும். அதில் ஆஃபீஸ் வேலையை விட்டுவிட்டு உங்களுடைய அந்த பெரிய கம்பெனி வேலையை விட்டுட்டு தனியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, தனியாக ஏதாவது முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னாக்கா சிக்கல் வரும். ஏன்னா கேது அப்படி பண்ணி விட்டுருவார். கேது உங்களுக்கு தான் ஆகாதவர், வேற கூட்டணின்ட்டன. ஆனால் 3ஆம் இடம் வர்றது சிறப்பு. அதனால தான் குதூகலம் அடைய போகும் ராசிகளில் உங்களை கொடுத்துருக்கேன். நீங்கள் குழப்பிக்கிட்டே இப்படி செய்வீங்க. ஏப்பா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலங்க, இப்படி ஒரு லாபம், இப்படி ஒரு நன்மை, ஏன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதே தெரியாது உங்களுக்கு. காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சா அப்படின்னு அப்படி ஒரு, ஏன்னா அந்த ஞானி போல் ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, சம நிலையில் இருப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் மாறிக்கணும். இந்த மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்கள் அதுக்கு ஜப தியானம் பண்ணணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை செஞ்சுருங்க. செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க. அப்போ ஆச்சரியமான ரிசல்ட் வரும். ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசியில் இந்த பாதகாதிபதி உட்கார்றது, மெடிடேஷன் கம்பல்சரி ஆகிடுது. ஏன்னா மற்றவங்க சூழல், வேலை, தொழில் ரீதியாக பெரிய பாதகம் வராமல் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அது ஜென்ம குருவாக இருக்குது. இப்போ கேது நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு. பட் குரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பாதகம் தேடி வரும், மற்றவங்க டைரக்ட் பண்ணுவாங்க, தொழில் வேலை ரீதியாக நெருக்கடிகள் வரும், அதை குரு கொடுப்பார். ஏன்னா குரு நல்லா இல்லை, ராகு தான் சூப்பராக இருக்கு. அண்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஓரளவு நன்மையை கொடுக்குறார் உங்களுக்கு. அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார். ஓரளவு நன்மைன்னா 8ஆம் இடத்ததிபதியாகவும் அவர் வர்றதால வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஒரு பயம் வரும். எங்கே வேலை போயிடுமோன்னு போயிடும், அதை விட நல்ல வேலை அப்புறம் கிடைக்கும். இல்லாட்டி வேலை ரீதியாக பயந்துக்கிட்டே செஞ்சு கடைசியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் தசாபுத்தியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம். ஸோ ராகு சூப்பராக இருக்கார், சனி பகவான் ஓரளவு நல்லா இருக்கார், பட் குரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கவனமாக இருக்கணும். ஸோ முயற்சிகளில் பெரிய அளவுக்கு இந்த கேது குதூகலத்தை ஏற்படுத்துவார். நம்மளா செய்கிறோம், இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்குவீங்க. இது கனவா நனவான்ட்டு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அந்த கேது எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அந்த ராகு கேது பயிற்சி அன்று இந்த பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கிறதால தான் மற்றவங்க கூட்டாளிகள், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், தொழில் வேலை ரீதியாலாம் பெரிய சிக்கல் வந்துடக்கூடாது. அவங்கள்ட்டெல்லாம் அனுசரித்து போயிடணும். தொழில் வேலை ரீதியாகவும் சிக்கல் வராதபடி பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்கன்னா நல்லது. அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அப்படி சமநிலையில் பிகவ் பண்ணிங்க, பிரச்சனை வராது. மெடிடேட் பண்ணலன்னா அந்த கேது உணர்ச்சி வசப்பட வச்சு தடார் புடார்னு உங்களை வெளிப்படுத்திடுவேன். நீ பெருசாக பேசாட்டி கூட மூஞ்சி அப்படி காட்டுறப்பே அவங்க நொந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். சொல்லுன்னு ஒரு மாதிரி வெறுப்பாக அப்படியே ஒரு இதாகிற மாதிரி பண்ணிடுவீங்க. மற்றவங்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் அவங்களோட பிஹேவியர் வந்துடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு இந்த சனி பகவான் நன்மை செய்யாமல் ஓரளவு நன்மை செய்வார்னு சொன்னேன். ஆனால் அவரோட சேர்ந்து உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. முயற்சிகளில் அதான் நீங்கள் அப்படி குதூகலம்னாக்கா உங்களுக்கு எதெல்லாம் சுகம், சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்குமோ அது எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பரம திருப்திம்பாங்கல்ல, திருப்திக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைங்க. ஃபுல்லாக திருப்தின்னு சொல்ல முடியும். ஏன்னா 5, 9க்குரியவர்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறது.
சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாலாம் அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு சுகம், அப்படி ஒரு உங்க வித்தை திறமையை காட்டி உங்களை உங்க முயற்சிகளை அந்த வித்தை திறமையை காட்டி ஒரு ஜொலிக்கிறது. இதெல்லாம் பக்காவா இருக்கும். ஏன்னா 5-9க்குரியவர்கள் இணைந்திருக்கிறது சூப்பர். அண்ட் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் அவரே 4ஆம் இடத்ததிபதியாகவும் இருந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராகு கேது பயிற்சி அன்று உங்களுக்கு லைட்டா அந்த சுயநலமும் இருக்கும், லாப சிந்தனையும் இருக்கும். அது 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப லாப சிந்தனை மேலோங்கும். ஆனா அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கார், நோட் பண்ணிக்கங்க. பெரியவங்க, மூத்தவர்கள், அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வராதபடி அவங்கள்ட்ட அடங்கி அவங்களோட இணைந்து அப்படி செஞ்சிட்டாதான் நல்லது. இல்லாட்டி பெரிய அளவுக்கு விரயம் ஆயிடும், உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரி ஆயிடும். ஸோ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க, குதூகலம் அடைவீங்க. பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட கவனம் வச்சுக்கணும். நான் சொன்ன அந்த அறிவுறுத்தல்லாம் உன்னிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த நிழல் செவ்வாய் எக்ஸலண்டா இருக்கார், ஆனா நிஜ செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதி வெற்றி, போட்டி, பொறாமை, பகை, விரோதம், கடன், அந்த அந்த கோள் நீச்சமாகிறது நல்லது. ஆனா அவனே 11ஆம் இடத்ததிபதியா போய் நீச்சமாகிறதால வந்த லாபத்தை கெடுத்துருவீங்க. கொடுத்து கெடுக்கிறதுங்கிற மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி பண்ணிடும். அதனால ரொம்ப கவனம், ரொம்ப நிதானம். பெரியவங்க, மூத்தவங்க, அந்த பார்ட்னர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் பெரிய இது. அதே மாதிரி சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாகவும் சிக்கல்கள் வராதுபடி உணர்ச்சி வசப்பட்டு கடனை வாங்கி ஓவரா வாங்கி சிக்கல்ல மாற்றுறதெல்லாம் வேண்டாம். அது திரும்ப அடைக்க முடியாதபடி சிக்கல் வரும், அதுல கவனமா இருந்துக்கணும். அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமநிலையில் இருக்கும். என்னுடைய அறிவுறுத்தலையும் பார்த்துக்கங்க. இந்த மாத அறிவுறுத்தலும் ஒவ்வொரு இதையும் லிங்க் பண்ணி போடுறப்ப சரியா புரியும். அந்த கேது எந்தெந்த நட்சத்திர சாரத்துல பிறப்ப எப்படிலாம் இருக்கணும், அதற்கேற்றபடி நான் பலன் சொல்லுவேன் மாத அறிவுறுத்தல்ல. அதை கவனம் வச்சுட்டீங்கன்னாலே போதுமானது. அடுத்து கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகள்ல துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் வராங்க. துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இதுவரை கேது 12ஆம் இடத்திலையும் ராகு 6ஆம் இடத்திலையும் அப்படி ஒரு அதிரடியான வெற்றிகள் திருப்தியை கொடுத்து அப்படி ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் விரயம் செலவு ஆனா கூட பரவாயில்லன்னு அந்த திருப்தி வந்துச்சு. இப்ப பாதக இடத்துக்கு போறார், பாதக ஸ்தானத்துக்கு கேது வரார். ஆனா லாபம் கிடைக்கும், பேராசையோட செயல்பட்டீங்கன்னா. ஏன்னா துலா லக்னம் அண்டு துலாராசி பாதக ராகம், அதாவது சரராசி. அதற்கு பாதகம்ங்கிறது 11ஆம் இடம். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள். அப்போதான் பேராசையோட ஏதாவது சிக்கல் பண்ணிட மாட்டீங்க, லாபத்தை கெடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கேது அப்படி ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். கேது உங்களுக்கு ஆகாதவர், அது ஒரு நிழல் செவ்வாய் போன்று. தட் இஸ் உங்களுக்கு 2-7 செவ்வாய், தட் இஸ் மாரக ஸ்தானாதிபதி, மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்று இவர் வேலை செய்கிறவர். அப்போ பேராசையோட லாப சிந்தனையோட ஓவரா பண்ணீங்கன்னாக்க அது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்துரும். என்ன சார் செகண்ட் ரேங்க் கொடுத்துவிட்டு குதூகலம் அடைய போறதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா சொல்றீங்கன்னு. கண்டிப்பா பேராசை இல்லாம நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் கொடுத்த வாய்ப்பு, கடவுள் கொடுத்ததை நான் ஏற்றுக்குவேன்ட்டு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் இருந்தீங்கன்னாக்க தான் குதூகலம் வரைய முடியும். ஏன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து பேராசையை செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும். அண்டு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறது அந்த கேது கொடுப்பாருங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் 5ல் உள்ள ராகு புத்தியில் மந்தத்தனம், டல்லு, புதியவர்கள், வேற்று மதத்தினரை நம்ப முடியாதபடி சில சிக்கல்கள், சில இதெல்லாம் கொடுப்பேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆராய்ச்சி வராது. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன். துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்படி ஒரு அழகு, கவர்ச்சி, இந்த நாகரிகம், பண்பாடாக பேசி காரியத்தை முடிக்கிறவர், நடிகன், அந்த மாதிரி ஆள் நீங்கள்.
இந்த 5ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறப்ப அது ஒரு மந்தத்தனம். ஏன்னா சுகமும் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும்ட்டேன். உங்க லக்னாதிபதி சுக்கிரன் சுகத்திற்குரிய கோள். அதனால சோம்பேறித்தனத்தால சிக்கல் பண்ற மாதிரி ராகு பண்ணுவார். பிஸியா உங்களை வச்சுக்கணும். பெரிய யோசனையே வேண்டாம். காரியத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, நீப்பாட்டு போயிட்டு இருக்கேன். மெடிடேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்த வாய்ப்பு, எல்லா நாட்களும் நல்ல நாட்களை அப்படின்னு இறங்குவாங்க. அப்படி பண்றப்ப துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்கள் எக்ஸலண்டா லாபத்தை பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் எதிரே பார்க்கலங்க. அப்படி ஒரு லாபங்க. எப்பா எங்கேயோ இருக்குங்க நான் நினைச்சதை விட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட முடியும். ஒரு சில லட்சங்கள் நீங்க பண்ணது ஒரு சில கோடிகளாக கூட மாறும். ஆச்சரியமா இருக்கும். இந்த 11ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு. பெரிய அளவுக்கு அப்படி ஒரு லாபம் எப்ப கிடைக்கும்? பேராசைப்பட்ட கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்க கூடாது, அதுவா நடக்கும். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோங்கிறப்பதான் ஆச்சரியம் நடக்கும். நீங்க ஊன்னு என்ன பிசினஸ் மேன்ல ஆசை, மனுஷனுக்கு ஆசை அடங்காது. அதுவும் நீங்க சரராசிங்கிறப்ப பேராசை தான் பாதகமே. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டு குடும்பத்திலையும் கவனம் வச்சுக்கணும். தன ரீதியாகவும் கவனம் வச்சுக்கணும். அதுல ஏதாவது வாக்கு கொடுக்கறதுல குழப்பம் பண்ணிடுவீங்க. ஈஸியா லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்கள்ல சிக்கல் வர மாதிரி வந்துடும். அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கேது எக்ஸலண்டா இருக்கார். அண்டு ராகுவும் 9ஆம் இடம் வர்றது சிறப்பு. அண்டு சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. ஆக ராகு, கேது, சனி, குரு 3மே நல்லா இருக்கு. அப்ப நீங்க குதூகலம் அடைகிறதுல டாப்ல வர்றவங்க நீங்க தான். பட் செகண்ட் ரேங்க் ஏன் கொடுத்துருக்கேன் சார்? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சார் துலா ராசி துலா லக்னத்துக்கு கொடுக்கணும். செகண்ட் ரேங்க்னா இது கேது உங்க கூட்டணி அல்ல. கேது உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதவன். யாருக்கு ஆவான், நல்லது பண்ணுவான், அப்படி ஒரு பெரிய குதூகலங்கள் நடக்கும் அப்படின்னா மெடிடேட் பண்றவங்களுக்கு. இல்லாட்டி ஞான கிறுக்கனா மாத்தி ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணாம ஞான கிறுக்கனா பிஹேவ் பண்ணீங்கன்னா தப்பு தப்பா செஞ்சுட்டு பேச்சு தான் இருக்கும், எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுறது, பேராசையா செஞ்சு இழப்பை சந்திக்கிறதுன்னு பண்ணிடுவீங்க. ஜாக்கிரதை. உண்மையிலேயே துலா லக்னம் நான் ஆரம்பத்திலேயே நான் அந்த வருட பலன்கள் 2025 புத்தாண்டு பலன்கள்லயே சொல்லியிருப்பேன். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் ரொம்ப நல்லது பண்ணுது. நல்ல மெடிடேட் ஒண்டி பண்ணிக்கிட்டு நீங்க காரியத்தை துவங்கினீங்கன்னா அபரிமிதமான நன்மைகள், லாபம் 2025ஆவது ஆண்டை நீங்க மறக்க முடியாத ஆண்டா, பெருமைக்குரிய ஆண்டா, அப்படியே என்ன பொற்காலமாக சொல்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. எதுக்கு கவனம் தேவை அப்படின்னாக்க, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி விபரீத ராஜயோகத்தை கொடுக்குற மாதிரி 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். உடம்ப கவனிச்சுக்கணும். வெளியிலெல்லாம் பெரிய அளவுக்கு லாபம், பெரிய அளவுக்கு இதுன்னு சம்பாத்தியம், வெற்றி, புகழ், லாபம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, உடம்பு படுத்தும். லக்னாதிபதி உச்சமா இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை இல்லை, ஒன்றுமே தெரியாது, பட் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்திடும். உடல்ல அவ்வளவா அந்த அளவுக்கு சிம்டமே தெரியலங்க அப்படின்னு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தானாகவே சரியாகும். சில முத்திரைகள் மெடிடேஷன்லேயே அந்த இது நடக்கும். யோகா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வியாதிகள் வராது. வந்தாலும் ஒன்றுமே தெரியும், அந்த உணர்வுகள்லையே அது சரி பண்ணிடுவீங்க. ரொம்ப கஷ்டங்கிறப்ப டாக்டர்கிட்ட போயிடணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் போற, திடீர்னு எதிர்பாராத சிக்கல், ஆப்ரேஷன், அப்படி இப்படி கெட்ட திசாபதியா இருந்தா ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி ஆயிடும். உடம்பு படுத்திரும், ஐசியூல அட்மிட் ஆகுற மாதிரிலாம் சிக்கல் வரும். ஆனா யோகாதிபதியும் சேர்ந்து இருக்கிற பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிற 12ஆம் இடத்தை பார்க்குற, அதனால நீங்க செய்யக்கூடிய செலவு சுப செலவுகளா பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை 2 பேரும் கொடுப்பாங்க. அப்போ உடம்ப கவனிச்சுக்கணும். ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய விரயம் ஆகாது. இல்லாட்டி பெரிய அளவுக்கு உடம்பு பிரச்சனையாகி பெரிய அளவுக்கு லட்சங்கள் செலவாயிடுச்சு, பல லட்சங்கள் உடம்புக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆப்ரேஷனுக்கு,
அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பாக மாறும். அண்டு பூர்வ புண்ணியாதிபதி ஓரளவு அந்த 6ஆம் இடத்திலிருந்து வெற்றிகளை திருப்தியை கண்டிப்பா கொடுப்பார். பட் பூர்வ பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனா அவர் அஸ்தங்கதமாயிருக்கார். அப்ப சூரியன்ட்டு அஸ்தங்கதம் ஆகிறதால பெரியவங்க மூத்தவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் அனுசரிச்சு போயிங்க. அவங்களோட இணைந்து செயல்படணும். இங்க உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதால யாரை வேணாலும் பகைச்சிக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசலாம். அவன் ராஜாவாக இருக்கட்டும், நான் எனக்கு ராஜா, என் இடத்துக்கு நான் தான் ராஜா, என் பிஸ்னஸுக்கு நான் ராஜான்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பெரிய ஆளுங்க அரசியல்வாதிகள் ஊர் பெரிய மனுஷன் இவங்கள்ட்டெல்லாம் அணுக்கமாக ஒரு இதாக தான் போகணும். உங்களுக்கு குறிப்பாக 9, 12 கூடையவன் அஸ்தங்கதம் ஆகிறப்ப மற்றவங்க பெரியவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும். அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்ட அனுசரித்து போயிட்டீங்கன்னா நிம்மதி சந்தோஷம் மிஞ்சும், நல்லா இருப்பீங்க. இல்லாட்டி விரயம் ஆயிடும், புகழ் மரியாதை கெடுற மாதிரி ஆயிடும். கவனம் தேவை. ஒரு 2, 7 கூடிய அந்த செவ்வாய் நீச்சமாகிறது பெரிய அளவுக்கு கண்டங்கள் பிரச்சனைகள் வராதுங்க. ஆனால் தொழில் வேலை ரீதியாக சுணக்கம் ஏற்படும், வீக்காக இருக்கும். பெரிய அளவுக்கு ஆகும், நான் ஏதோ செய்கிறேன், ஏதோ பண்ணுறேன் உங்கள் திருப்திக்கு. ஏன்னா துலா லக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்கள் பல வேலைகள் பல இதை பண்ணுவாங்க. ஒரு விஷயம் ஒண்டி இருக்காது. ஒரு பிஸ்னஸ் மேன்னாக்கா ஒரு ப்ராடக்ட் எடுத்து செய்கிறது இல்லை, ஒரு விஷயத்தை ஒண்டி செய்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் மேன்னா பல வழியில் வருமானம் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அதில் இந்த வேலை தொழில் ஏதாவது பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துல கவர்மெண்ட் சேலரியோ இல்லை பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரு ஒரு சிக்கல் வராதபடி, வேலையில் பிரேக் ஆகாதபடி, ஒரு இல்லை குற்றச்சாட்டு பிரச்சனைகள் வராதபடி அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் புத்தி தடுமாறும். பேராசைனாலே அந்த புத்தி தடுமாறுறப்ப தான் வரும். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய ராகு அப்படி பண்ணுவார்ன்னு இருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வாக அந்த துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் நடந்துட்டா உண்மையிலே பொற்காலங்க. நல்ல கோச்சார ரீதியாக 90% மேலே 95% மேலே அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்துப்படி நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா சண்டம் தான், நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பழுது கூட இல்லைங்க, சின்ன விரயம், சின்ன மன தாங்கல், ஒரு கெட்டது எதுவுமே நடக்கலைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்கன்னு இருக்கும். ஏன்னா அந்த தசாபுத்தி அவ்வளோ முக்கியம்னு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை தசாபுத்தி சரியில்லைன்னா கூட கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. அதனால தான் பல வீடியோஸில் திரும்ப திரும்ப எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லுவேன், பல வீடியோஸ் இல்லை அனைத்து வீடியோஸ்லேயும் மெடிடேட் பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா, பண்ணிக்கங்க. அதோட ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க ஒரு 10 மினிட்ஸ், அப்படியே மூச்சை கவனிக்கிறது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறது, இப்படி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அதை பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் இப்போ அடையக்கூடிய அந்த லாபத்தை வச்சு அபரிமிதமான குதூகலத்தை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததியே அடைகிற மாதிரி அப்படி பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை, பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி, பெரிய அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்படும். அது எல்லாமே நீங்கள் ஒரு டம்மி பீஸுங்கிறதுல குறியாக இருக்கணும். நம்ம ஒரு டம்மி பீஸ், ஏன்னா பேராசை வந்துடும், நீங்கள் ஈகோ வந்துட்டா. ஏன்னா இந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கிரன் அசுர குரு, அவன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடை கொடுப்பார். அதிரடியாக செயல்படுவீங்க, செய்கிறீங்களோ இல்லையோ பேசிடுவீங்க, நடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும். குடும்பத்தில் தனத்தில் பிரச்சனை இல்லாமையும் அண்டு உங்கள் புத்தி குழந்தைகள் ரீதியாகவும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இந்த எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் இதுன்னு சொல்கிறீங்கன்னா புத்தி குழந்தைகள் 2த்துக்கும் 5ஆம் பாவம் லிங்க் ஆகும். அது சம்மந்தமாக பிரச்சனைகள் ராகு கொடுப்பார்ன்னு இருக்கேன்ல, அதை பார்த்துக்கணும். வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு, எப்படியோ வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எதை வேணாலும் செய்யக்கூடாது. ஓவராக கடன் வாங்கக்கூடாது. ஓவராக அவுட் ஆஃப் த லா பண்ணுறது,
அந்த பிரேக் பண்ணுறது, லாவை பிரேக் பண்ணி செய்கிறது, அந்த வேலைலாம் வேண்டாம். ஓரளவு ரொம்ப பிஸ்னஸ்மேன் ரொம்ப கரெக்டாக இருக்க மாட்டாங்க, ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கணும்ல. ஓவராக அப்படியே இன்னும் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறதுன்னா அது தப்பாகும்ல. ஓரளவு ரூட்டை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சம்பளம் வாங்குறவங்கலாம் சேலரி அப்படியே அது என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸு அது இது கொடுத்தாகணும் கரெக்டாக. பட் பிஸ்னஸ்மேன் கொஞ்சம் அதை இன்கம் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரூட்டை போட்டுக்கலாம். இந்த செலவு அந்த செலவுன்னு சில பொய் கணக்கெலாம் எழுதிக்குவாங்க. அது ஓரளவு பண்ணால் நல்லது. பிஸ்னஸ்மேன் ஓரளவு பண்ணிக்கணும். நீங்கள் துலா லக்னம் அண்ட் துலா ராசி ஓவராக பண்ணீங்கன்னாக்கா அது பின்னாடி சிக்கலை ஏற்படுத்தும். இது இப்போ செய்யக்கூடிய லாபங்கள் எந்த அளவுக்கு இப்போ உங்கள் தலைமுறைக்கே நன்மை பயக்கும்னு சொன்னனோ அதே போல தான் இப்போ செய்யக்கூடிய பாதகங்கள் சிக்கல்கள் பல தலைமுறைக்கு வர்ற மாதிரி வந்துடும், ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தானே நடக்கும். நீங்கள் பேராசையே இருக்காது, சமநிலையில் பிகவ் பண்ணுவீங்க, ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகளில் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் வராங்க. அதாவது செகண்ட் ரேங்க்ல இவங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த கேது 6ஆம் இடம் வர்றது சிறப்பு. 6ஆம் இடத்திலிருந்து இவர் குழம்பிக்கிட்டே செய்கிற விஷயங்கள்லாம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிகளாக மாறும். அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ராகு கேது ஓகேவா இருக்கார். ஆனால் சனி பகவான் ஜென்ம சனியாக உடம்பப்படுத்துவார். 7.5 இப்போ 3ஆம் சுற்றாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்பெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது. சுகரு ப்ரெஷரு என்னென்னமோலாம் வியாதிகள் நிறைய சொல்கிறாங்களே, அதை ப்ராப்பராக டேப்லெட் எடுத்துக்கிறது, ப்ராப்பராக கண்ட்ரோலில் சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இல்லாட்டி பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி அவர் உடம்பை படுத்துகிற மாதிரி பண்ணுவார். அந்த திசாபுத்தியும் சரியில்லைன்னா தான் கண்டங்களாக மாறும். இல்லாட்டி உடம்பை ஒண்டி படுத்துட்டு விட்டுருவார். 2ஆம் இடத்துக்கு வரப்போ தான் டேஞ்சர். அது 3ஆவது சுற்றாக இருந்தால் ஆயில் பறி போகிற மாதிரிலாம் வரும். பயப்பட வேண்டாம். இதே 3ஆவது சுற்றாக இருந்தால் தான் ஆயிலுக்கு பங்கம் வரும். அதாவது உயிர் போகிற மாதிரி ஏற்படுத்தி விடுற மாதிரி சிக்கலை கொடுப்பார் கோச்சார சனி. ஆனால் 2ஆவது சுற்றாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய 7.5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பரவாயில்ல. ஒரு 30லேருந்து ஃபஸ்ட்டு சுற்று கொஞ்சம் உடம்பை படுத்தும். 2ஆவது சுற்று பெரிய அளவுக்கு லாபம் நன்மைகளை வெற்றியை உழைப்பால் அப்படி உயர்ந்தவராக உங்களை மாற்றும். 3ஆவது சுற்று தான், அதுதான் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சுற்று வரும். 3ஆவது சுற்று தான் ஆயுளுக்கு பங்கம் பிரச்சனையை கொடுத்துரும். இப்போ உங்கள் ஜாதகப்படி அது 2ஆவது சுற்றாக இருந்தாக சிறப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் உடம்பை பார்த்துக்கணும். சனி பகவான் சரியில்லை. சரி, குரு பகவான் எப்படி இருக்கார்? உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவரும் சரியில்லை. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அஷ்டம குருவாக இருந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை பயத்தை குழப்பத்தை கொடுப்பாரோ அதில் பாதி அளவு கொடுப்பார். சுகக்கேடுகளை ஏற்படுத்துவார். சனி பகவானும் உடம்பை கெடுப்பார்ன, ராகுவும் அப்படியே சுகக்கேடை கொடுக்குற மாதிரி பண்ணுறார். சரி, ராகு 12ஆம் இடத்துலேருந்து விரயத்தை கொடுப்பார். குருவும் அப்படி பண்ணுறார். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு இந்த சுகத்திற்காக செலவு பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறார். உடம்பை பார்த்துக்கணும். சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது இல்லைல்ல. அர்த்தாஷ்டம குருவாகல இருக்கிறார். அது கொஞ்சம் சுமார். அது தேவையற்ற பயம் பிரச்சனைகள் வரும். அதுக்கு நல்ல பார்ட்னரை வச்சுக்கணும். நல்ல டாக்டர்ஸ், அந்த ஃபேமிலி டாக்டர்ஸ்ட்டு அடிக்கடி கேட்டுக்கிறது. இல்லை வேலை தொழில் ரீதியாக பார்ட்னர், அதை லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்க வழியெல்லாம் நன்மைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 6ல் உள்ள கேது அவங்க ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வச்சு வெற்றியாக மாற்றுவார். அது நல்லது தான். பட் மூத்தவர்கள் நல்லவர்கள் இவங்க விஷயத்தில் உங்களுக்கு புகழ் மரியாதை குறைவு வர்ற மாதிரிலாம் வரும். அதை பற்றி எதிர்பார்த்தா தானே அவங்களுக்கு வருத்தம் வரும். அவங்க என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், நான் கரெக்டாக இருக்கேன்ப்பா, கடவுளுக்கு பயந்துட்டு நான் வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்ட்டு அப்படி செயல்படுறப்ப பிரச்சனை வராது. இறுதி வெற்றி வந்துடும். இல்லாட்டி புகழ் மரியாதை குறைவு, கெட்டவங்கன்னு பேர் வாங்குற மாதிரி இப்படிலாம் வரும்.
பொதுவிலேயே மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்கள், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அப்படி ஒரு ஒழுங்கு நியாய தர்மம்லாம் பார்க்கக்கூடிய ஆளு. உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், திருப்தி கெடாதவாறு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஆளுங்க தான். ஆனா இப்ப உங்களுக்கு அந்த கேது 6ஆம் இடத்திலிருந்து வெற்றியை இறுதியா கொடுப்பார். பட் செயல்பாட்டு அளவுல பார்த்தீங்கன்னாக்க சில சிக்கல்கள், சில உங்களுக்கு உடம்பை வேற படுத்துங்கிறப்ப, உடம்பு நல்லா இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உடம்பு வீக்காக இருக்கிறப்போ உங்கள் முயற்சிகளில் சில அலைச்சல்கள், விரயம், பிரச்சனைகள், உடம்பு சரியில்லைன்ட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செய்ய முடியாதபடிலாம் வரும். ஸோ விரயம் பண்ணுறப்ப, ஏன்னா ராகு ஆக்சுவலாக சனியை போன்று தான் வேலை பார்ப்பார். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப செலவு பண்ணுற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 5 கூடிய சந்திரன் பரவாயில்ல, ஆனால் அவர் அடிக்கடி மாறக்கூடியவர். 2.25 நாளில் ஒரு ராசியை மாறுறவர். இப்போ ராகு கேது பயிற்சி அன்று அவர் 11ஆம் இடம் இருக்கிறது நல்லது. பட் 9க்குரிய அந்த கோள் செவ்வாய் நீச்சமாகிறது ஆபத்து. அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான், இல்லாட்டி ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வா சாவான்னு போய் அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். பெரிய ஞானம் கிடைக்கிறப்ப அப்படிதான் யோகிகள் ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. அடுத்த நிமிடம் வாழ்வு முறிஞ்சிரும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய் தான் ஞானம் கிடைக்கும். அதுக்கு தான் பொதுவிலேயே சொல்லுவாங்கள்ல, கெட்ட பின்பு ஞானின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு வரும். ஏன்னா ராகு கேது, தட் இஸ் கேது நல்ல இடத்துல இருக்க. கேது உங்களுக்கு மிகவும் சுபர். ஏன்னா நிழல் செவ்வாய் அப்படின்ப 2-9 கூடைய அந்த செவ்வாய் போன்று உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி. ஆனா அவரு நீச்சமா இருக்கிறது தான் கொஞ்சம் டிராபேக். பட் அவரை போல வேலை செய்யக்கூடிய கேது 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப வெற்றி கண்டிப்பாக உண்டு. பட் பயங்கர கஷ்டப்பட்டு என்ன நடக்குமோன்னு பீதி பயத்தோடையே நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். அது உடம்ப படுத்தும், பெரிய அளவுக்கு அலைச்சல் இருக்கும், இதெல்லாம் நடக்கும். நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அப்படிலாம் இருந்து தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை. இந்த ராகு கேது தான் ஓரளவு நல்லா இருக்க. அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும். கேது தான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாருங்கிறப்ப நீங்க பொதுவிலேயே அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மீன லக்னம் அண்ட் மீன ராசிக்கான அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் அறிவாளி. ரொம்ப ஓவரா நீங்க யோசிச்சு பெரிய இது பண்ணீங்கன்னா வம்பு. இப்ப கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி, அப்படி ஒரு இதை கொடுத்துருவார். ஒரு ஞான கிறுக்கனா மாத்திருவார். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு பண்ணக்கூடாது. பண்ணுவீங்க மெடிடேஷன், ஆனா நீங்க அறிவாளி, அப்படி ஒரு சேஃப்டி பிளே பண்ணக்கூடிய ஆளுங்கிறப்ப சில டைம் விட்டுருவீங்க. சாமி கும்பிடுவீங்க, ஜஸ்ட் லைக் தட், அப்படி போயிட்டு வர்ற மாதிரி கோயிலுக்கு அப்படி இப்படின்னு. அதை மாதிரி பண்ணாம நான் சொன்னபடி அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். அந்த சின்ன பசங்களா இருந்தா ஒரு 10 to 15 minutes போதும். ஒரு 25 வயசுக்கு மேலே போயிட்டாலே 20 to 30 minutes அவசியம் உட்காரணும். அப்பதான் இந்த உடலும் கெடாது, பெரிய அளவுக்கு வெட்டி அலைச்சல் வீண் விரயமும் ஏற்படாது, உங்க புகழ் மரியாதை கெடாதபடியே நடக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாகிறது தான் இங்க டிராபேக். பட் செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்து நன்மை கொடுக்குறாரு. அதுல நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா வம்பு. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சரண்டரிங் கான்செப்ட்ல போயிடுவீங்க. இல்லாட்டி நான்கிற அந்த அறிவாளிகள் ஓவரா அறிவு இருந்தா பெரிய முயற்சியே பண்ண மாட்டாங்க. இப்போ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அறிவாளிகளுக்கு அந்த நெகட்டிவ் தான் தெரியும். அதில் உள்ள ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 இருக்குன்னா 7-8 நன்மைகள் இருக்கிறது தெரியாது. 1-2 தீமைகள் இருக்கிறது, நெகட்டிவ் இருக்கிறது தான் அவருக்கு பெருசா தெரியும். அது மாதிரி ஆகும். இந்த அறிவாளிகள் அப்படிதான் சொதப்புவார்கள். அதனால நீங்க மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு கண்டிப்பாக கேது அபரிமிதமான வெற்றியை கண்டிப்பா தருவார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு கஷ்டப்படாம அப்படி ஒரு வெற்றி அடைய முடியும். ரொம்ப ரொம்ப மெடிடேட் பண்ணல, ஒரு சேஃப்டியா நீங்க செக்யூரிட்டியா
பரவாயில்ல அப்படின்னு லைட்டாக சாமி கும்பிட்டுட்டு அப்படி இப்படி பண்ணீங்கன்னா வம்பு. ஏன்னா 3-8 கூடைய அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டிலேயே வந்து உச்சமாகிற சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு ஈக்குவலாக பயமும் வரும். ரெண்டுமே இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அப்படி ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்தாக்கும் வம்பு. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி வீக்காக இருக்கார். பூர்வ பாக்கியம் இடிக்குது. உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு 2-9 கூடிய அந்த முழு சுபர் பூர்வ பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதல்ல. மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா கேது ஒண்டி தான் நன்மையை செய்கிற மாதிரி இருக்கார். மற்ற கோள்கள்லாம் நெகட்டிவாக இருக்குது. அது புத்தாண்டு பலன்கள்லையும் நான் சொல்லியிருப்பேன். அதனால் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை தவிர்க்கவும், பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் காரியம் செய்கிறப்ப சற்று அலட்சியம் தான் படுத்துவாங்க. அவங்களோட கீழே உள்ள ஆளுங்க கூட அலட்சியப்படுத்துவாங்க. கண்டுக்காதீங்க. அப்படியே சுணங்கி போயிடுவீங்க. நீங்கள் வீக்காக போயிடுவீங்க. ஏன்னா பொதுவிலேயே ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. சேஃப்டி பிளே தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கிடக்கூடாதுன்னு அப்படியே சேஃப்டி பிளே பண்ணக்கூடிய லக்னம் ராசின்னா அது மீன லக்னம் தான் ப்ரிடாமினண்ட்டாக வரும். அது கவனமாக இருக்கணும். அண்டு லக்னத்திலேயே இப்போ 8ஆம் இடத்ததிபதிலாம் வரப்போ என்ன நடக்குமோன்னு ஒரு பீதியும் வரும். அதே டயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாதுன்னு இருந்தேன், பேசக்கூடாதுன்னு இருந்தேன், பேசிட்டேன். அது மாதிரி கையெழுத்து போடுற விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். நான் இதை நினச்சிட்டு போட்டுட்டேங்க, சரியாக படித்து பார்க்கலங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா உடம்பையும் பார்த்துக்கணுன்ட்டு இருக்கேன். நீங்கள் இது மாதிரிலாம் போட்டுட்டீங்க, கையெழுத்து போட்டிங்கன்னா அதை நினச்சி ஒரு பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் போயிடும். ஈயப்பா இவ்வளவு நான் பார்க்காம பண்ணிட்டேனே, விரயமாயிடுச்சேன்ட்டு சிக்கல்கள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் 6ஆம் இடத்ததிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர். எப்படியோ வெற்றி அந்த கேது கொடுத்துருவார். அதுக்கு சப்போர்ட்டாக சூரியனும் இறுதியில் பெரிய ஆளுன்னு ஆயிடுவீங்க. அது வரைக்கும் பிரச்சனை குழப்பம் வந்து சக்ஸஸ் பண்ணதும் எனக்கு தெரியுங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு அப்படி பல பேர் பெரியவங்க முதற்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க, உங்களை புகழ்வாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சது பெரிய விஷயங்க, உங்களுக்கே அப்படி தான் இருக்கும். அதனால் அது நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்கள் பாதகாதிபதியான அந்த புதனும் 4-7 கூடையவன் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறது சிறப்பு. அது கொஞ்சம் பெரியவங்க மூத்தவங்கள நீங்களும் பகிர்ச்சிக்காமல் இருந்துட்டீங்கன்னா பெரிய பாதகங்கள் வராது. உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் இடையூறு வராது. ஆனால் அவன் 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப குடும்பம் அண்டு தனம் வாக்கு கையெழுத்து போடுறது மட்டுமல்ல, பேசுறது குடும்பம் தன ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வு தேவை. இல்லாட்டி அதன் வழியாக பாதகம் வந்துடும். வெற்றி கிடச்சிரும், லாபத்தை விட்டுருவீங்க. தன லாபம் வர்றதுல அதில் கோட்டை விட்டுருவீங்க, சிக்கலாயிடும். வந்த லாபத்தை கெடுத்துடுவீங்க, இப்படி ஆகிடும். கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணுறப்ப சமநிலை இருக்கும். ஆச்சரியமான வெற்றிகளை மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் பார்க்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.